Welcome students. Now I hope you are well versed in theory. So we concentrate in objective type. First unit objective book back questions. So first multiple choice question is two identical point charge of magnitude minus q are fixed as shown in figure. So இங்கே ரெண்டு minus q வந்து fix பண்ணி வச்சிருக்கேன். And a third charge plus q is placed midway between the two charge. அப்போ இந்த ரெண்டு சார்ஜ்க்கும் மிட் பாயிண்டில் ப்ளஸ் க்யூங்கிறத நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் திஸ் சார்ஜ் ப்ளஸ் க்யூ இஸ் டிஸ்பிளேஸ் a small distance from the point in the direction indicated by the arrows. இப்போ அந்த சார்ஜஸை இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கான், A1, A2, V1, V2. அப்போ இதில் எந்த இடத்துல வைக்கும்போது த சார்ஜ் வில் பி இன்ஸ்டேபிள் அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து இந்த சார்ஜை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் க்யூவை தூக்கி இந்த A1ங்கிற பாயிண்டில் நான் வச்சேன்னா these two is close, ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர். அதே நேரத்தில் இது ரெண்டுக்கு இடையில் ஃபோர்ஸ் இஸ் லெஸ், ஏன்னா லார்ஜர் டிஸ்டன்ஸில் வந்துடும். அப்போ these two will attract each other. அப்போ ப்ளஸ் க்யூ மூவ் டுவர்ட்ஸ் திஸ் சார்ஜ். ஸோ this point is not the stable point. ஓகே, சப்போஸ் இந்த ப்ளஸ் க்யூவை தூக்கி இந்த இடத்துல வச்சேன்னா these two is get close. Okay, அப்போ this plus q move towards minus q due to force of attraction. Now the plus q is placed at the point B1. This is equal distance from this charge and this charge. So both force of attraction will be equal. Okay, so this is stable point. If this plus q is bring to the point B2, again this B2 point is equal distance from both the charge. ரெண்டுல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இங்கேயுமே இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலாக இருக்கும். அப்போ the stable points are B1, B2. So correct answer is B1 and B2. Now second question, which charge configuration produces a uniform electric field? எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷனில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்? பாயிண்ட் சார்ஜ், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், ஆர் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், ஆர் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ கவனிங்க, பாயிண்ட் சார்ஜ்னா பாயிண்ட் சார்ஜுக்குரிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பர்ஷன் ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught r square. அப்போ E ப்ரொபோஷனல் 1 by r square. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி E டிகிரீஸ் ஆகும். அடுத்து இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் அப்படின்னா ஃபார்முலா ஈக்குவல் டு லாம்டா பை 2 pi epsilon naught r. அப்போ E is inversely proportional to r. அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆக இ டிகிரீஸ் ஆகும். அதே இது யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பிளேன் ஷீட்னா எக்ஸ்பர்ஷன் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் ஆர், தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். அதே இது ஸ்பெரிக்கல் செல்லுனா ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught r square is inversely proportional to r square. So in the case of uniformly charged infinite plane sheet only, there is no term about distance. Distance அங்கிற டேர்மே இல்லை. அப்போ ஒரு பிளேன் ஷீட் இந்த மாதிரி இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும், ஏன்னா அதில் டிஸ்டன்ஸுங்கிற டேர்மே கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின்,
what is the ratio of the charges q1 q2 for the following electric field line pattern அப்படின்னு கேட்டுருங்க. அப்போ பாருங்க நம்மளுக்கு q1 by q2 equal to formula properties of lines of forceல n1 by n2. ஏன்னா the number of lines emitting or move towards the charge is proportional to the number of lines of force அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த q1ல இருந்து எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உள்ளே வருதுன்னா இப்போ அப்படியே கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 11. அப்போ q1லேருந்து q1குள்ளே வரக்கூடிய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் 11. அப்போ q1க்கு உள்ளே வருது அப்படின்னாக்க வந்து இது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். இதெல்லாம் கான்செப்டில் கேட்போம். q2லேருந்து சார்ஜஸ் என்ன ஆகுது? எமிட் ஆகுது. அப்போ q2 வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நம்மளுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ q2லேருந்து எத்தனை லைன்ஸ் எமிட் ஆகுதுன்னா 25 லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எமிட் ஆகுது. அப்போ q1 by q2 equal to n1 by n2. அப்போ வந்து n1 11 n2 25. அப்போ the charge ratio q1 by q2ங்கிறது 11 divided by 25ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, an electric dipole is placed at an alignment angle 30 degree with electric field 2 into 10 power 5 Newton Coulomb inverse. It experiences a total torque to 8 Newton meter. The charge on the dipole if the dipole length is 1 centimeter அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ given data எழுதிடுறேன். theta 30 degree E 2 into 10 power 5 Newton Coulomb inverse, torque 8 Newton meter. dipole moment அங்கிறது என்னது? Q into 2A. அப்போ the dipole length கொடுத்துட்டான். dipole length 2A equal to 1 centimeter அப்படின்னு கொடுத்துட்டான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சார்ஜ்னு கேட்டிருக்கான். அப்போ டார்க்லேருந்து ஆரம்பிப்போம். டார்க்குக்கு ஃபார்முலா PE sin theta. Pங்கிறது டைபோல் மொமெண்ட், Q into 2A. இங்கே டிஸ்டன்ஸ் ஆகும்போது ஏன்னு எழுதுனீங்கன்னா தப்பாக போயிடும். டைபோல் அப்படின்னா என்னது? ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ், ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் டைபோல் 2A. அப்போ டைபோலுடைய லென்த் 2A. அப்போ 2A ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு எழுதணும். அப்போ இங்கே P வந்து Q into 2A into E சைன் வந்து எவ்வளவு? 30 டிகிரி. அப்போ டவு 8, Q வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2A 1 சென்டிமீட்டர். அப்போ மீட்டரில் எழுதும்போது 1 into 10 power minus 2ன்னு எழுதுவோம். அப்போ இங்கே 1 into 10 power minus 2. அண்ட் E வந்து 2 into 10 power 5. ஓகேவா? சைன் 30 டிகிரியா? சைன் 30னா எவ்வளவு? 1/2. 1/2 கேன்சல் ஆயிடும். அப்போ Q இங்கே -2 + 5. அப்போ 10 power 3. அப்போ Q equal to 8/10 power 3. அப்போ 8 into 10 power -3. அப்போ therefore Q equal to 8 milli coulomb அப்படின்னு வந்துடும். ஸோ கரெக்டான ஆன்சர் 8 milli coulomb. அடுத்து வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 4 Gaussian surfaces are given below அண்ட் ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் சார்ஜஸ் கொடுத்துருக்கான். ஸோ சார்ஜஸ் இன்சைட் ஈச் Gaussian surface is shown in figure. rank the electric flux through each Gaussian surfaceலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் உள்ள சார்ஜ் எழுதிக்கிடுவோம். இப்போ ஏங்கிற சர்ஃபேஸ்னால் அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்போ வந்து பாருங்கள், டோட்டல் சார்ஜ்னா அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ +Q - Q 0. அப்போ +2Q மட்டும்தான்.
ஏல உள்ள சார்ஜ் ப்ளஸ் 2q. பி சர்ஃபேஸ் எடுத்துக்கிடுவோம். இதில் உள்ள இதுதான் பி சர்ஃபேஸ். இதில் வந்து ஒரு ப்ளஸ் 2q ஒரு மைனஸ் q. அப்போ என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணும்போதே ப்ளஸ் q மட்டும் வரும். அடுத்து சிங்கிற சர்ஃபேஸ். சியில் வந்து என்ன இருக்குது, ஒன்று ப்ளஸ் q இன்னொன்று மைனஸ் q. அப்போ ஆட் பண்ண என்ன வந்துடும், 0. அடுத்து டி எடுத்துக்கிடுவோம். டியில் என்ன மட்டும் இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் க்யூங்கிற சார்ஜ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் கேட்டிருக்கான். அப்போ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்னது, q by epsilon naught. So the flux is directly proportional to the value of charge. ஓகேவா? அதை எப்படி எழுதணும், இன்க்ரீசிங் ஆர்டர். அந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும். இன்க்ரீசிங் ஆர்டர்னா கம்மியாக இருக்கிறது. அப்போ சார்ஜு ப்ரொபோஷ்னலாக ஃப்ளக்ஸ் இருக்குது. சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும், சார்ஜ் கம்மியாக இருந்தால் ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியானதுலேருந்து அதிகமானதுக்கு போகணும். அதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்மி அப்படிங்கும்போது நெகட்டிவ் நம்பர் தான் கம்மி. அதனால் ஃபஸ்ட்டு டி. அதை தாண்டி பெருசு வந்து இந்த 0ங்கிறது. அடுத்து லெஸ் தென் சி. அதுக்கு அடுத்து பெருசு அப்படிங்கும்போது ப்ளஸ் q, அதாவது பியோட சர்ஃபேஸ். அதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் பெருசுன்னா அது ப்ளஸ் 2q, அதாவது ஏங்கிற சர்ஃபேஸ். அதாவது சின்னது, அடுத்து அதை விட பெருசு, அடுத்து அதை விட பெருசு, அடுத்து அதை விட பெருசு. இங்கே மைனஸ் q, இங்கே 0, இங்கே வந்து ப்ளஸ் q, இங்கே வந்து ப்ளஸ் 2q. இந்த ஆர்டரில் நம்ம ஃப்ளக்ஸை ரைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் விச் இஸ் கெப்ட் இன்சைடு த வாட்டர். வாட்டருக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம் சம் சார்ஜஸை. அதிலிருந்து வெளிவரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இங்கே வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜை கால்குலேட் பண்ணிடுவோம். அப்போ இது ப்ளஸ் q ப்ளஸ் 2q ப்ளஸ் 3q, இங்கே ஒரு மைனஸ் q. அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து ப்ளஸ் 2q அப்படின்னு வரும். வாட்டருங்கிறம்போது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வாட்டர் 80. ஓகேவா? அது கிவன் டேட்டாவில் கொடுக்கல, நம்ம ரெஃபர் பண்ணி தியரியில் கொடுத்துருக்கோம், அதை படி நினைவில் வச்சுக்கிறணும். அப்போ ஃப்ளக்ஸ் என்னங்கிறது ஃபார்முலா. அப்போ q பை எப்சிலான், மீடியம்லையா. அப்போ இங்கே வந்து q, எப்சிலான் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஓகேவா? அப்போ க்யூவோட வேல்யூ என்னது, ப்ளஸ் 2q. எப்சிலான் ஆர் எவ்வளவு, 18 இருக்கா. எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்ங்கிற இடத்துல 80. அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 40. அப்போ therefore the flux equal to என்ன வருது, q by 40 epsilon naught. ஸோ அப்போ எந்தது கரெக்டு, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் அப்படிங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து, 2 identical conducting balls having positive charge q1 q2 are separated by a distance r. If they are made to touch each other and then separated to the same distance, the force between them என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கான். பாருங்க, இங்கே வந்து ரெண்டு சார்ஜஸ், ஒன்று q1, ஒன்னோட சார்ஜ், 2 identical spherical balls. இது q1, இது வந்து q2. ஸோ ரெண்டும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ்னால் என்னது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 5 கூலும், இதில் ஒரு 3 கூலும் சார்ஜுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷ்னல் டு 5 into 3. அப்போ என்னாகும், 15 அப்படின்னு வரும். இப்போ தே ஆர் மேட் டு காண்டாக்ட் ஈச் அதர். ரெண்டையும் என்ன பண்ண வைக்கிறேன், அப்படியே காண்டாக்ட் பண்ண வைக்கிறேன்.
இது Q1 இது Q2 ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்ட் ஆகுது. காண்டாக்ட் ஆகும்போது என்னாகும், சார்ஜஸ் ஷேர்ஸ் ஈக்குவலி. அப்போ ரெண்டுலையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்துடும். திரும்ப அதை அப்படியே அதே டிஸ்டன்ஸ் நம்ம பிரிச்சிடும். ரெண்டுலையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்துடும். எப்போ, ஆஃப்டர் மேக்கிங் காண்டாக்ட். அப்போ ஒவ்வொன்றில் உள்ள சார்ஜோட வேல்யூ என்னது, Q ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 பை 2 ஈக்குவலாக வந்துடுமா. அப்போ 5 ப்ளஸ் 3 என்னது 8 பை 2. அப்போ ஒவ்வொன்றிலையும் 4 கூலும் சார்ஜ் இருக்குது. ஸோ செப்பரேட்டட் அட் சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறான். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன வரும், ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ். அப்போ F இஸ் ப்ரொபோஷனல் டு எவ்வளோ வருது 16. அப்போ இருந்ததை விட காண்டாக்ட் பண்ணி அதே டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணும்போது த ஃபோர்ஸ் வந்து இஸ் மோர் அப்படிங்கிற ஆன்சரை செலக்ட் பண்ண. ஒன்றுக்கு ஆன்சர் பாருங்க. ஸோ என்ன ஆன்சர் கரெக்டு, மோர் தேன் பிஃபோர்.